அந்த தீர்க்க தரிசனம் நல்லா வாசிச்சு பாருங்க. சகரியா 12:6 பொறுமையா வாசிங்க பாப்போம். சகரியா 12:6 வாசிங்க. வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும். அந்நாளிலே யூதாவின் தலைவரை, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற அந்நாளிலே, அதான் ரொம்ப முக்கியம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை அப்படின்னா எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கிற அந்நாளிலே இருக்கிற யூதாவின் தலைவர். இன்னைக்கு யூதாவின் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பென்யமின் நெத்தன்யாகு. அவரை பத்தின ப்ராபசி அது. அந்நாளிலே யூதாவின் தலைவரை பென்யமின் நெத்தன்யாகுவை வாசிங்க. விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு, அதான் இப்ப போயிட்டு இருக்காங்க. மேற்கு கரை காசா, இந்த பக்கம் லெபனான், அந்த பக்கம் ஈரான், மேல சிரியா, எல்லா பக்கமும் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எங்க? சகரியா 12:6. அதுக்குதான் சொல்றோம், பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனங்களை கொஞ்சம் படிங்க. வசனத்தின்படி சகரியா 12:6 2018 இருந்து 2025 வரைக்கும் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. ஏன் நிறைய பேர் சொல்றாங்க பென்யமின் நெத்தன்யாகு இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு? உலக பிரகாரமாக அவர்கள் என்ன காரணம் என்ன சொல்லட்டும், தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னபடி இப்போ வலதுபுறமும் இடதுபுறமும் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களையும், இந்த பக்கம் ஈஜிப்ட் ராஃபா வரைக்கும் போயிட்டாங்க, இந்த பக்கம் காசா பகுதி, அங்க லெபனான் வரைக்கும் போயாச்சு, இந்த பக்கம் ஈரானுக்கு ராக்கெட் விட்டாங்க, அங்க சிரியா பகுதியில் இருக்கிறாங்க, இன்னும் பரம்புவார்கள். சகரியா 12:6 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. அதுக்குதான் உங்களுக்கு சொன்னேன், பேப்பர்ல வர செய்தி, டிவில வர செய்தி, இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது எது உண்மை, எது சரி, எது தப்பு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் பைபிளையும் வச்சு பார்க்கணும். ஏன் சொன்னா உலகத்துல வர செய்தியில உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும், நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆனா பைபிள்ல மட்டும்தான் உண்மை மட்டும் இருக்கிறது. இது தீமை என்பதே கிடையாது. இது சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறது. அப்ப பைபிளை கையில வச்சிருக்கிற நீங்க நடக்கிற சம்பவத்தை வச்சு கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். இது என்ன போது, இந்த தீர்க்க தரிசனம் எதனால இப்படி நடக்குது, உடனே எல்லாரும் முடிவெடுக்கிற மாதிரி நீங்களும் முடிவெடுக்க கூடாது, நீங்களும் யோசிக்க கூடாது. இப்போ சகரியா 12:6 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேற தொடங்கி விட்டது. இப்போ நாம 3வது யுத்தத்தை பத்தி பார்க்க போறோம். மிக முக்கியமாக நீங்க வாசிச்ச முதல் வசனத்துக்கு வாங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் 1-2 யுத்தம், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல். இப்போ அடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கிடுச்சு. இது துல்லியமாக 2023 ஆரம்பிச்சிருச்சு. வாசிங்க 38ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 8வது வசனத்தை வாசிங்க. நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்திற்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்திலே கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து 1850 வருஷம் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும், உலகத்திலிருந்து மொத்த பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். எதுக்கு விரோதமாய்? இஸ்ரவேலின் மலைகள். அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய்ங்கறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து அடுத்து 39:2 வாசிங்க. எசேக்கியேல் 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறத்தில் இருந்து எழுப்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரப்பண்ணி. இஸ்ரவேல் மலைகளில் எசேக்கியேல் 38:8 39:2 ரெண்டு இடத்திலும் பர்ச்சிகோரா ஒரு தடவைக்கு 2 தடவை கர்த்தர் சொல்றாரு. இந்த யுத்தம் எங்க நடக்க போது? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக நீ வருவாய். மலைக்காக தான் இந்த சண்டை நடக்கும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் உங்களுக்கு இதுவரைக்கும் சொன்ன எல்லா வசனமும் குறைஞ்சபட்சம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இது இன்னைக்கு நேத்து எழுதப்பட்டது இல்ல, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதல்ல. இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய மகத்துவம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறது. இனியும் அது ஜீவனோடு கூட இருக்கும். அதனாலதான் பேதுரு சொன்னாரு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இது என்ன ஜீவன்? இன்னைக்கும் லைவா இருக்கு பாருங்க. இப்போ லைவா இருக்கு. வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி 2023 ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு யுத்தம் வந்துச்சு. இது அந்த யுத்தம்
இதுக்கு பேரு அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேரு. அக்டோபர் 7, 2023 ஆரம்பிச்சிச்சு. இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சாங்க? அதுதான் இப்ப வரைக்கும் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சிச்சு? இந்த யுத்தத்துக்கு அமாஸ் வச்ச பேரு அல் அக்ஸா ஃப்ளட். அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழிபாட்டு தலம் இருக்கு இல்லையா, இது இருக்கிற அந்த வழிபாட்டு தலத்துக்கு பேர் தான் அல் அக்ஸா. இது இருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா, டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலையில இருக்கு. இந்த மலை எங்களுக்கு வேணும் தான் அவன் சண்டைக்கு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது தேசம் வேணும்னு, 2வது நடந்தது தலைநகரம் பட்டணம் வேணும்னு. இந்த யுத்தம் தான் மலை வேணும்னு நடக்குது. இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இந்த மலை முழுக்க எங்களுக்கு சொந்தம், ஏன்னா எங்க வழிபாடு தலம் அங்க இருக்கு, அதை எங்க கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இது அக்டோபர் 7, 2023 இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இப்ப இது என்ன நடக்கும், இந்த யுத்தம் எப்படி போகும் அப்படிங்கறத சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இந்த மலை யாருக்கு சொந்தம்? உலக பிரகாரமா நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மலை எங்களுக்கு சொந்தம், ஏன்னா எங்க வழிபாட்டு தலம் அங்க இருக்கிறதுனால அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல இருக்கிற வழிபாட்டு தலத்தினால அது அவங்களுக்கு சொந்தம்னு சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். இந்த மலை எங்களுக்கு முக்கியமான மலை, எங்களுக்கு இது ஏறக்குறைய 3000-4000 வருஷமா எங்க ரத்தத்தோட கலந்ததுன்னு யூதர்கள் சொல்றாங்க. இதுல எது உண்மை? இது எங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மலை அந்த வழிபாட்டு தலம் இருக்கிற இடத்துலதான் சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்த தேவாலயத்தை தான் நேபுகாத்நேச்சார் இடிச்சார். அதற்கு பிறகு செருபாபேலை வச்சு 70 வருஷம் கழிச்சு கர்த்தர் தேவாலயம் கட்டுறார். அந்த தேவாலயத்தை தான் கிபி 70ல டைட்டஸ் தீத்துராயன் இடிகிறார். அவர் இடிச்சு அதுக்கப்புறம் அங்க தேவாலயமும் இல்ல, அது வெறுமையான இடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழிச்சு கிபி 1000ல இந்த வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. இதான் அங்க இருக்கிறதோட ஹிஸ்டரி. இந்த இடத்துலதான் தேவாலயம் இருந்துச்சு, அங்கதான் ஆலயத்தை கட்டினாரு அப்படிங்கிறதுக்கு என்னங்க ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் நல்லா கவனிங்க. அப்போ மலையில தான் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. மோரியா என்னும் மலையில் எபூசியனா எருசலேம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எருசலேம் ஆகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்த வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். அப்ப ஆலயம் கட்டப்பட்டது எருசலேம்ல மோரியா மலையில. இப்போ உங்களுக்கு தெரியும், மோரியா மலை அப்படின்னா உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வருது? ஞாபகத்துக்கே வரலையா? சந்தோஷம். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது வசனத்தை வாசி. ஆதியாகமம் 22:2 வாசி. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியாக இடுவாய். அந்த இடம் தான் இந்த இடம். இது கர்த்தர் குறிச்ச இடம். கர்த்தர் தாவீதுக்கு சொல்லி தாவீது குறிச்ச இடம். தாவீது காசு கொடுத்து வாங்கின இடம். ஓர்னான் கிட்ட காசு கொடுத்து என்ன பண்ணிருக்காரு? இந்த மலைய வாங்கி இருக்காரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு, தாவீது காசு கொடுத்து வாங்கினார். அந்த இடத்துலதான் முதல் ஆலயம், 2வது ஆலயம், ஏறக்குறைய 4000 வருஷம் இந்த இடம் அவர்கள் கையில் இருந்திருக்கிறது. இது அவங்களோடது. இப்ப அவன் என்ன சொல்றான்? யூதா என்ன சொல்றான்? இது எங்களுக்கு வரணும், இதை நாங்க தரமாட்டோம். எங்க கிட்ட 1967 வந்துருச்சு. அவங்களுடைய வழிபாட்டு தலத்தை நாங்க பத்திரமா வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். மத்தபடி மலையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்க? அந்த மலை இருக்கிறது எங்களுக்கு வேணும், அந்த மலை எங்களுக்கு தேவை, எங்க வழிபாட்டு தலம் இருக்குன்னு சொல்லி இப்ப பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்துச்சு. யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. எசேக்கியேல் 38:8, 39:2 கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக இந்த மலைக்கான யுத்தம் ஆரம்பித்து விட்டது. இந்த யுத்தம் எங்க போய் எப்படி முடியும் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்ப 4 வருஷம் கழிச்சு திருப்பி ட்ரம்ப் வந்திருக்கிறார். எதுக்கு ட்ரம்ப் வந்தாரு? வரும்போது நாங்க வார வாரம் நேற்று வரைன்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
அந்த நேற்று வரையில கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தினபடி அதுல ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே சொன்னோம், இப்ப ஏன் ட்ரம்ப் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, இந்த இடத்தை வாங்கி யூதன் கையில கொடுக்கறதுக்கு. இந்த இடம் அவர் முதல்ல எருசலேம் வாங்கி கொடுத்துட்டாரு, தலைநகரா மாத்திட்டாரு. இப்ப இந்த இடத்தை அவங்ககிட்ட வாங்கி கொடுப்பதுக்கு அவர் எப்படி வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்ச போது, கரெக்டா பிப்ரவரி மாசம் கழிச்சு ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ட்ரம்ப் காசா இந்த பகுதியை விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா இந்த பகுதியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் காலி பண்ணுங்கன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார். அது மட்டும் அல்ல, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் வேற நாட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்படி சொல்றதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, இந்த காசா யுத்தத்துல அந்த பகுதி முழுவதும் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமா மாறிடுச்சு. அப்படிதான் ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணிருக்கு, இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் சர்வைவல் அப்படின்னு. சோ இந்த இடத்துல ஜனங்க வாழ முடியாது, அதனால இந்த இடத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. கேட்கறதுக்கு தப்பா தான் இருக்கும். இப்பவும் சொல்றேன், உலக பிரகாரமா நம்ம கேட்கிற நிறைய விஷயங்கள் தப்பாக தான் இருக்கும். ஆனால் வசனத்தின்படி இந்த பகுதி 4000 வருஷத்துக்கு முன்பாக அவர்களுக்கு முன்குறிக்கப்பட்டது. இந்த இடத்தை இப்ப வாங்கி கொடுக்க தான் ட்ரம்ப் வந்திருக்கிறார். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல தான் யுத்தத்தை இப்ப திருப்பியும் இஸ்ரவேல் ஆரம்பிச்சிருக்கு. நடுவுல ஹமாஸுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு சமாதானம் வந்துச்சு. உடனே எல்லாரும் சொன்னாங்க சமாதானம் வந்துச்சு, யுத்தம் நின்றுச்சுன்னு. அப்பவும் நாங்க நேற்று வரையில சொன்னோம், இந்த யுத்தம் இந்த சமாதானம் தற்காலிகமானது, நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இந்த இடம் அவங்க கைக்கு போற வரைக்கும் அந்த யுத்தம் நிக்காது. இது எசேக்கியேல் 38-39 மூன்றாம் உலக யுத்தமாக மாறும். இந்த இடத்தை தங்க கையில அவங்க எடுக்க தொடங்குவாங்க. இப்ப அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கும் எனக்கும் இந்த யுத்தத்திலேயோ இந்த இடம் யூதன் கையில போறதுனாலயோ எதுவும் கிடையாது. உங்களுக்கு எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம இதை ஏன் முழுக்க முழுக்க பாக்குறோம்னா, இயேசு சொன்னாரு, நான் வரும்போது ஒரு யுத்தம் நடக்கும், அது உங்களுக்கு அடையாளம்னு சொன்னார். அந்த யுத்தம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தீங்க மட்டும்தான் சொல்றேன். இந்த இடத்துல அவர்கள் மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவாங்க. வெளிப்படுத்தல் 11:1, தானியேல் 9:27, மத்தேயு 24:12 முதல் 15 இந்த 3 இடத்திலும் மூணாவது தேவாலயத்துக்கான ஒரு காரியம் இருக்கு. மூணாவது தேவாலயம் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் அந்த 3 பகுதியில இருக்கு. மூணாவது தேவாலயத்தை கட்டுவாங்க. இப்ப யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆலயம் இங்க வரப்போகுது, நாங்க கட்ட போறோம். இப்ப ஒரு ரபி சொல்லி இருக்கிறாரு, எங்களுக்கு எருசலேம்ல தேவாலயத்தை ட்ரம்ப் கட்டி கொடுப்பாரு அப்படின்னு. ட்ரம்ப் கட்ட மாட்டார். இப்போ சொல்றேன், ட்ரம்ப் தேவாலயம் கட்ட மாட்டார். அது அந்தி கிறிஸ்து வந்து தான் கட்டணும். அதை கட்டுறதுக்கு அந்தி கிறிஸ்து தான் உதவி செய்யணும். ட்ரம்ப் உதவி செஞ்சா அவர் அந்தி கிறிஸ்து ஆயிடுவார். அந்த இடத்துல கட்டுறதுக்கு உதவி செய்யறது யாருன்னா அந்தி கிறிஸ்துவாகத்தான் இருக்கும். அவன் தான் சமாதானமா உள்ள நுழைவான். இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த பகுதியில ஆரம்பிச்ச இந்த யுத்தம் மூன்றாம் உலக யுத்தமாக மாறிடும். இந்த பகுதியில் இருக்கிற இந்த வழிபாட்டு தலத்தை அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கும் எனக்குமான ஒரு அடையாளம். நல்லா தெரிஞ்சுங்க. ஏங்க இது ஏன் ரிமூவ் பண்ணுவாங்க, எப்படி ரிமூவ் ஆகும்னு சொல்றீங்க? ஒண்ணு, இதுவரைக்கும் இஸ்ரவேல் இந்த 1.5 வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாஸ்கை இடிச்சிருக்கிறாங்க. அந்த காசா பகுதியில, லெபனான்ல, ஹிஸ்புல்லாவது எல்லாத்தையும் இடிச்சிருக்காங்க. அவங்க ஃபைனலா கை வைக்க போறது இதுதான். ஆனா கைய வச்சாங்க, உலகம் அல்லோகலப்படும், மிக மோசமா வரும். நேத்து அரபு நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அத்தனை பேரும் ஈரானுக்கு ஆதரவாக ஒன்னா சேர்ந்தாச்சு. இப்போ ரஷ்யா தலைமை ஏற்று நடத்தும். எல்லாமே அந்த எசேக்கியேல் 38 இருக்கு. இந்த நமக்கு தேவையானது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இது அவங்க கை வைப்பாங்க. இல்லையா இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும். வாசிங்க, அதே எசேக்கியேல் 38:19 வாசி. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி. இஸ்ரவேல் தேசத்துல என்ன உண்டாகும்? பெரிய அதிர்ச்சி. பெரிய அதிர்ச்சினா மினிமம் 6 புள்ளிக்கு மேலேயாவது வரணும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்க, மியான்மர்ல 7.7 வந்துச்சு, ஜப்பான்ல வந்துச்சு. இப்ப நடுவுல இப்ப மியான்மருக்கு அடுத்து ஒரு இடத்துல வந்திருக்குது, ஜப்பான்ல திருப்பியும். எல்லா பகுதியிலும் பூமி அதிர்ச்சிகள் அதிகமாகிட்டே போகுது. அதுல ஒரு பூமி அதிர்ச்சி இங்க வரும். ஒருவேளை அந்த பூமி அதிர்ச்சியில் இது விழலாம். ஏதோ ஒண்ணுல இது ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகும் பொழுது இந்த இடத்தில் மூணாவது தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் வருவார்கள். திருப்பி எங்க மாஸ்கைய நாங்க கட்டுவோம்னு அவங்க வருவாங்க. இவங்க 2 பேருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவனாகத்தான் நாம் சொல்லுகிற அந்தி கிறிஸ்து, அவர்கள் சொல்லுகிற தஜ்ஜால் உள்ளே வருவான். உள்ளே வந்து அவங்க 2 பேருக்கும் சமாதானம் பண்ற மாதிரி நுழைவான்.
அதோடு கூட உலகத்தின் உபத்திரவ காலம் 2 பேருக்குமே தொடங்கிடும். அத்தனை பேருக்கும் இதுதான் மைய பகுதி. இதை வச்சுதான் எல்லாம் நடக்க போகுது. சோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த யுத்தம் ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த அக்டோபர் வந்துச்சுன்னா 2 வருஷம். இது ஏதாவது நமக்கு தெரியுமா? நம் கண்களுக்கு முன்பாக இவைகள் சம்பவிக்க தொடங்கிருச்சு. யோசித்து பாருங்க. இது இந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல ஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். வசனம் சொல்லுது அந்த இடத்துல, புறஜாதியாரின் காலம் நிறைவாகும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த இடத்துல உலகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து போறதுக்கு காரணம் தேவாலயம் இல்லாதது. தேவாலயம் வந்துடுச்சுன்னா இந்த இடத்தை முழுவதும் அவங்க கைப்பற்றி பரிசுத்த இடமா, ஹோலி சைட் அப்படின்னு மாத்திடுவாங்க. சோ இது இருக்கிற வரைக்கும் புறஜாதியார் மிதிப்பாங்க. அதான் அதோட அர்த்தம். இதுக்கு இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, புறஜாதியார் காலம்னா சபகாலம், புறஜாதி சபையின் காலம். இது முடிகிற வரைக்கும் இது இருக்கும். இது ரிமூவ் ஆகிறத நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கட்டணம் ரிமூவ் ஆகிறத, நீங்க வழிபாட்டு தளம் ரிமூவ் ஆகிறத நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம காலம் முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். புறஜாதியாரின் காலம் என்னவாகுது? முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுக்கும் வருகைக்கும் என்ன சம்பந்தம்? அதே லூக்கா 21:28 வசனம் சொல்லுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, தொடங்கி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, தொடங்கி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். அப்ப தொடங்கி 1.5 வருஷம் ஆச்சு. நம்ம மீட்பு எங்க இருக்குது? சமீபமாக இருக்கு. நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 1:6 முதல் 9 வசனத்துல அவர் வரமேறி போகும்போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க வந்து தூதன் கேட்டான், என்ன கலிலேயரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். அதைத்தான் இங்க இயேசு சொல்றாரு, உங்கள் காலம் முடிவடைகிறதுனால நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிக முக்கியமான அடையாளம், யுத்தம், மலைக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த யுத்தத்துல ரஷ்யா ஜாயின் பண்ணும், ஈரான் ஜாயின் பண்ணும். ஏற்கனவே சொன்னோம், இப்ப ஈரான் ஜாயின் ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல, நம்ம தீர்க்கதரிசி கிடையாது, பைபிள்ல இருக்கிறத சொல்றோம். எசேக்கியேல் 38 5-6 வசனத்துல அவரோடு கூட பெர்ஷியரும் இருக்கும். ஈரான் உள்ள வந்துருச்சு, எல்லாரும் வந்தாச்சு. இப்போ டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வாரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மையமா இங்க வந்து நடக்கணும் யுத்தம். இந்த இடத்தை எடுக்கிறதுக்காக நடக்கணும். அந்த யுத்தத்தினுடைய முடிவு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு வழிவகுக்கும். இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கான அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் இப்ப கேட்டாச்சு, நடந்தாச்சு. இப்போ இந்த பாலக்காடு பகுதியில் இருக்கிற நீங்க, எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் யாரும் எங்களுக்கு சொல்லல, பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனத்தை நாங்க படிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா இனிமேட்டு சொல்ல முடியாது. உங்க பகுதிக்கு வந்து ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிட்டார், உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப வரைக்கும் இயற்கையை மாத்தி வச்சு உங்களுக்காக சொல்லி இருக்கிறார். இனி நீங்கள் எந்த சால்ஜாப் சொல்வதற்கும் வழி இல்லை. நீங்க இனிமேட்டு எதையும் சொல்லவும் முடியாது. இவ்வளத்தையும் கேட்டுக்கிறீங்க. இங்க 2 கூட்டம் இருக்கும். ஒன்று கேட்டு ஆயத்தப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொன்று கேட்டு அப்படியே இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போற கூட்டம் இருக்கு. நீங்க எந்த கூட்டத்துல வேணா இருக்கலாம். இங்க வந்திருக்கிற உங்களுக்கு சொல்ல வேண்டியதான சத்தியம் சொல்லப்பட்டாகி விட்டது. உங்களுடைய ரத்த பழிக்கு நாங்கள் நீங்களாக இருக்கிறோம். நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டாகி விட்டது. இனி நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தான் கேள்வி. இவ்வளவும் கேட்டு இவ்வளவு தெரிஞ்சு யுத்தம் வாசப்படி வரைக்கும் வந்துருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயேசு சொன்ன அடையாளங்கள்ல, வசனங்கள்ல அப்படியே துல்லியமாக 100% நடக்குதுங்கிறதையும் கர்த்தர் படம் போட்டு காட்டிட்டாரு உங்களுக்கு. இல்ல இனிமேட்டு இல்ல, அது நடக்காது, அதெல்லாம் இல்லைங்க, வாய்ப்பு இல்ல, சான்ஸ் இல்ல, இப்பெல்லாம் இல்ல, நான் இன்னும் என் பேத்தி கல்யாணத்தை பார்த்து தான் சாவேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லி ஆக்கி விட்டது. இனி ஆயத்தப்பட வேண்டியது உங்களுடைய வேலை. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்புக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த இவைகள் நடுவில் வருகை வரப்போகுது. இந்த வருகையில போறதுக்கு முதல்ல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஆயத்தப்படணும். இந்த யுத்தத்தையோ இஸ்ரவேலுக்கோ யூதர்களுக்கோ நீங்க போய் சண்டை போட போறது கிடையாது. அங்க தேவாலயம் வரதுனால உங்களுக்கு எனக்கு பிரயோஜனமும் கிடையாது. அந்த வழிபாட்டுல இருக்கிறதுனாலயும் உங்களுக்கு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இது எல்லாம் அடையாளமாக மட்டும் சொல்லப்படுகிறது. அங்க நடந்துகிட்டு இருக்கு. இதை வச்சு பைபிள் சொல்லுதுன்னு உங்களுக்கு சொல்றோம்.
அது அந்த வழிபாடுல இன்னும் எத்தனை வருஷம் நிக்கும் தெரியாது, இல்ல எத்தனை நாள் நிக்கும் தெரியாது, அல்லது தேவாலயம் எப்ப வரும்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இயேசு வரப்போகிறார். அது மட்டும் நமக்கு தேவை, அது தெளிவா தெரியுது. இனி நீங்கள் இதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் உங்கள் ரட்சிப்பை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள். முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தினவனே ரட்சிக்கப்படுவான். அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் எவ்வளத்தை கேட்டாலும் ஒரு கூட்டம் சிலுவை எடுத்துக்கிட்டு இயேசுக்கு பின்னாடி வர தயாராகவே இல்லை. அவர்கள் இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓடி சம்பாதிக்கணும். அதாவது ஒண்ணும் இல்லாதவன் கூட திருப்தியா இருக்கான், ரோட்ல படுத்திருக்கிறவன் திருப்தியா இருக்கான், பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்க கூட கொஞ்சம் திருப்தியா தூங்குறாங்க, அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நல்லா ஏசி ரூம்ல நல்லா பெட் போட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னும் அதை வாங்கணும், இன்னும் இதை வாங்கணும், அதை பண்ணும், இதை பண்ணும். அதோட விளைவு என்ன? உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் போது எதை வேணாலும் வாங்கிக்கீங்க. ஆனால் நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசுவை சந்திப்பதுக்கு நீங்க ரெடியா? அதுதான் கேள்வி. இயேசுவின் வருகைக்கு போகணும்ன்றதால உங்களை சாப்பாடு செய்ய வேணாம்னு சொல்லல, சாப்பாடு செய்யுங்க. ஆனா இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்பட்டுக்கிட்டே செய்யுங்க. சாப்பாடு செய்கிற வேகத்துல இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகலன்னா, சில ஆட்கள் பாத்தீங்கன்னா அறக்க பறக்க பிள்ளைகளுக்கு பாட்டில பால் எடுத்துக்கிட்டு, டயப்பர் எடுத்துக்கிட்டு, எல்லா பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு கார் ஏறி சர்ச்சில் வந்துட்டு பாப்பாங்க, பைபிள் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க ஆனா சர்ச்சுக்கு தான் வந்தாங்க, எல்லாம் எடுத்தாங்க, அரக பறக்க வந்தாங்க, எல்லாம் கேட்பாங்க, எடுத்துட்டீங்களா பிள்ளைக்கு, அதை எடுத்தீங்களா, இதை எடுத்தீங்களா, எல்லாம் எடுத்துட்டு கார் சர்ச்சுக்கிட்ட வரும்போது கேட்பாங்க, பைபிள் எடுத்தீங்களா? அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க மத்ததை எடுக்கிறது தப்புன்னு சொல்லல, எடுக்க வேண்டியது இதுதான் முதல். இத பார்க்கணும். ஜெபிக்க நேரம் இல்ல, பைபிள் வாசிக்க நேரம் இல்ல. ஆனா காலங்காத்தால எவனாவது பணம் கொடுக்கறான், 7 மணிக்கு ஏஞ்சி போய் அவன் வீட்டு வாசல்ல உட்காரத்துக்கு நேரம் இருக்கு. ஜெபிக்க நேரம் இல்ல, பைபிள் வாசிக்க நேரம் இல்ல, சர்ச்சுக்கு வரதுக்கு நேரம் இல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பையனை நீட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் அனுப்பதுக்கு நேரம் இருக்கு. நீங்கள் உலகத்துக்கு பின்னால் ஓடுகிறவர்கள். இந்த உலகம் ஒரு நாள் உங்களை கைவிடும். உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க பணம், உங்க ஆஸ்தி, உங்க சம்பாத்தியம், உங்க நகை, உங்க வீசு, உங்க வீடு, உங்க வாசல், உங்களுடைய பத்திரம் எதுவும் கொரோனால யூஸ் ஆகல. கொண்டு போய் ஐசியூல ஒரு பெட் இல்லாம இருந்தீங்க, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம இருந்தீங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஹாஸ்பிடல்ல ஒரு பெட் இல்ல. அதுலயாவது உங்களுக்கு வந்திருக்கணும். அந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் காப்பாத்தி இங்க உட்கார வச்சிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டும். எவ்வளவு பெரிய பெரிய அரசர்களுக்கெல்லாம் கொரோனா வந்து பெயின் நாட்டு இளவரசிக்கு வந்துச்சாமா, புதினுடைய மெய்காப்பாளருக்கு வந்துருச்சாமா, மருத்துவ இது தலைவருக்கு வந்துருச்சாமா, அங்கே ஜான்சன், போரிஸ் ஜான்சன், இங்கிலாந்துடையதான அன்னைக்கு பிரதமரா இருந்தவருக்கு வந்துருச்சாமா. அத்தனை பேருக்கு வந்த கொரோனா நீங்களும் நானும் பயங்கர ஹைஜீனிக்கு மாஸ்க் போட்டு காப்பாத்துறோம்லாம் கிடையாது. உங்களை என்னையும் காப்பாற்றுறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பத்திரமாய் காப்பாத்தி கொண்டு உட்கார வச்சார். அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் தேடின இது எல்லாம் என்னை ஒரு நாள் கைவிட்டு விட்டது. என் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் தான் கைவிடாமல் என்னை பாதுகாத்தார். அந்த காரியம் இப்பவாது ஆரம்பிங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் வாசப்படிக்கிட்ட வந்துட்டார். எந்த நேரமும் காலையில செய்தியில பார்த்தோம், ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் கதவை திறக்கும், மூடிடும், அவ்வளவுதான். அந்த நேரத்துல போய் பாவரிக்கை பண்றதுக்கு, அந்த நேரத்துல போயிட்டு ஒருத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு, அந்த நேரத்துல போய் ஒருத்தரை ஏமாத்தின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு எல்லாம் நேரம் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, இப்பவே போய் அவனோட ஒப்புரவாயிடு. வழியிலே பிடித்து அவனுடைய சிறைச்சாலையில போட முடியாது, இப்பவே ரெடி ஆயிடுங்கிறார். அதனாலதான் வசனத்தை காலைல வாசிச்சோம், லூக்கா 12:34-35 மணவாளன் வந்து கதவை தட்டும் போது உடனே திறப்பதற்கு ரெடியா இருக்கிற சபை தான் போகும். இவ்வளத்தையும் கேட்ட பிறகும் இன்னும் இல்ல, நாங்க கொஞ்ச நாள் எடுத்துக்கிறோம்னா, நீங்க எடுத்துக்கிறத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போறது கிடையாது. வழி சொல்லுகிறவர் அவள் தான் வழி, இயேசு கிறிஸ்து. அந்த வழியை சொல்றதுதான் எங்க வேலை. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறையில் கிறிஸ்துவை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆபிரகாம் நாட்களை பார்த்து ஆவலாயிருந்தான். 2000 வருஷம் கழிச்சு அவன் சந்ததி பார்த்துச்சு. யோசேப்பு, மரியாள் பார்த்தாங்க. அதே மாதிரி தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவின் வருகையை பார்க்கிறதுக்கு அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் 2000 வருஷம் கழிச்சு அவர்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபை, அவர்கள் சந்ததி நீங்களும் நானும் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா.